அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து ஓராண்டு ஆகியும் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் உள்ள குளம் குட்டைகளில் தண்ணீர் இல்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அன்னூர் பகுதியில் 160 குட்டைகளுக்கு இணைப்பு வழங்கப்பட்டு சோதனையும் நடத்தப்பட்டு தண்ணீர் வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் 10 குட்டைகள் மட்டுமே பயன்பெறுவதாக தெரிவித்துள்ளனர். எங்கள் பகுதிக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தின் மூலம் போன வருஷம் பயன்பாட்டுக்கு வந்த பின்னாடி இன்னும் தண்ணி வரல. இந்த குட்டைன்னு இல்லை, இந்த பகுதியில் இருக்கிற 5 குட்டைக்குமே இன்னும் இது வரைக்கும் தண்ணி வரல. நாங்கள் பல முறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு நேரிலையும் சந்தித்து மனுவும் கொடுத்துட்டோம். சென்ற மாதம் மாவட்ட ஆட்சியரையும் சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்கோம். கடந்த 12வது மாதம் மக்களுடன் முதல் சொல்லி அந்த நிகழ்வுலையும் ஒரு மனு கொடுத்து அதுக்கும் பொதுப்பணித்துறையிலேருந்து தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, போதிய அழுத்தம் இல்லை, அதனால் உங்கள் பகுதிக்கு தண்ணி வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்ற பகுதிகளுக்கு தண்ணி போயிட்டே தான் இருக்குது, பல குளங்களுக்கு. எங்கள் பகுதியில் இந்த பகுதி பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்துக்கு அதுக்கும் தண்ணி போகலை. குறிப்பிட்ட சில குட்டைகளுக்கு மட்டும் தண்ணி வர்றதே இல்லை. பல முறை நாங்களும் மனு கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. கேட்டால் மோட்ரு ஓடல, இல்லைன்னா தண்ணி அழுத்தம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது கரெக்டாக சரி பண்ணி இது எப்போ வருங்கிற தண்ணிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்குது. இது அதிகாரிகளுடைய தகவல் சொல்லி பார்த்துட்டோம். அரசுக்கும் மனு கொடுத்தாச்சு, மாவட்ட ஆட்சியரும் கொடுத்தாச்சு. இனி யாருக்கிட்ட நாங்கள் மனு கொடுத்து இதுக்கு தண்ணி வரக்குண்டான இது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். கடந்த 2 வருஷமாக எங்களுக்கு போதிய மழையும் இல்லை. நல்ல மழை இருந்ததுன்னா எங்கள் ஏரியா செழிப்பாக தான் இருந்தது. இப்போ மழை கடுமையான மழை 2 வருஷம் இல்லாதனால ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கும். இப்போ மழை பெஞ்சு இவ்வளவு தண்ணி பக்கத்தில் மேட்டுப்பாளையம் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கிற பவானி சாகர் ஆறில் அத்தனை தண்ணி போய் வீணாக கடலுக்கு போயிட்டுருக்குது. அதை இது பண்ணுறதுக்காகத்தான் இந்த திட்டம் தொடங்கி இவ்வளோ தூரம் திட்டம் முடிவுக்கு வந்துமே இங்கே பக்கத்தில் இருக்கிற மேட்டுப்பாளையம் பவானி சாகர் 12 கிலோமீட்டர் போகக்கூடிய தூரத்துலேருந்து இங்கே இப்போ வறட்சியாக இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் இருக்கும். இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அரசும் அதிகாரிகளும், இந்த திட்டத்திற்கு உண்டான நிறுவனமும். இல்லைன்னா மேற்கொண்டு நாங்கள் மக்களால் நீங்கள் மனு கொடுக்கறது மாதிரியெல்லாம் இல்லைங்க. எங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் இதுக்கு உண்டான இது என்னவோ அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கோம். நீங்கள் பொழுதுனிக்கும் நாங்கள் இதே மாதிரி மனு கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு அதிகாரிகள் பார்க்குறதெல்லாம் இனி நடக்கிறதா இல்லை. இது திட்டவட்டமாக இனி அடுத்த கட்டம் அதுதான். இனி வேறு சூழல் எங்களுக்கு அந்த மாதிரியான சூழலில் நாங்கள் இருக்கோம். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.